இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் தூத்திரங்களும் வாழ்த்துக்களும். ஞான பாடல்களின் ஞான துளிகள் வழியாய் நாம் பார்க்கவிருக்கும் ஞான பாடல் எண் 313. கர்த்தாவே யுகயுகமாய் எம் துணை ஆயினீர். சங்கீதம் 90 மையமாக கொண்டு இந்த ஞான பாடல் எழுதப்பட்டது. முதல் கவியில் கர்த்தாவே யுகயுகமாய் எம் துணை ஆயினீர், நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவீர். இந்த வரிகள் கர்த்தரின் நிரந்தர துறையையும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பதையும் குறிப்பிடுகின்றன. யுகயுகமா என்பது காலத்தின் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்ட நிரந்தரத்தை குறிப்பிடுகிறது. கர்த்தர் கடந்த காலத்திலும் நம்முடைய துணையாக இருந்தார், இன்றும் இருக்கிறார், எதிர்காலத்திலும் இருப்பார் என்ற நம்பிக்கையே இது அழுத்தமாக கூறுகிறது. மனிதர் மாறக்கூடும், காலங்கள் மாறக்கூடும், ஆனால் கர்த்தர் மட்டும் மாறாதவர் என்ற அடிப்படையை இது கொண்டுள்ளது. 90வது சங்கீதத்தில், ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது கவியில், உம் ஆசனத்தின் நிழலே பக்தர் அடைக்கலம், உம் வல்லமையுள்ள புயமே நிச்சய கேடகம். இந்த வரிகள் தேவனுடைய பாதுகாப்பை குறிப்பிடுகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்ற உணர்வை இது தருகின்றது. சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் எதிர்கால நெருக்கடியிலும் நம்மை விடாமல் துணை நிற்பவராக இருக்கிறார் என்பதை இந்த கவி விளக்குகிறது. மூன்றாவது கவியில், பூலோகம் உருவாகியே மலைகள் தோன்றும் முன் சுயம்புவாய் என்றும் நீரே மாறா பராபரன். இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்பும் மலைகள் தோன்றும் காலத்திற்கு முன்பும் இறைவன் எப்பொழுதும் இருந்தவராகவே இருந்திருக்கிறார். அவர் தோற்றமற்றவர், சுயம்புவானவர், அவர் மாறாத பரம்பொருள் என்பதை விளக்குகிறது. சங்கீதம் 90வது சங்கீதத்தில் 2ஆம் வசனம், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்பதை தெரிவிக்கின்றன. நான்காவது கவியில், 1000 ஆண்டு உமக்கு ஒரு நாளை போலாமே, யுகங்கள் தேவரிற்கு ஒரு இமை கொப்பாமே. தேவன் காலத்திற்கு புறம்பானவர், நமக்கு பெரிதாக தோன்றும் 1000 ஆண்டு கூட தேவனுடைய பார்வையில் ஒரு நாளை போலத்தான் இருக்கிறது. அவர் நித்தியமானவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். 90வது சங்கீதம் 4ஆம் வசனத்தில், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது என்பது கூறுகிறது. ஐந்தாவது கவியில், சாவுக்குள்ளான மானிடர் நிலைக்கவே மாட்டார், உலர்ந்த பூவை போல் அவர் உதிர்ந்து போகிறார். இந்த வரி மனிதனின் வாழ்க்கை மிகவும் கூறியதும் நிலையற்றதுமான இருக்கிறதை கூறுகிறது. காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகிறது என்ற உண்மையை இது கூறுகிறது. ஆறாவது கவியில், கர்த்தாவே யுகயுகமாய் எம் துணை ஆயினீர், இக்கட்டில் நற்சகாயராய் எம் நித்திய வீடாவீர். இங்கு தேவனுடைய நிலைத்தன்மையும் அவர் மக்களுக்கு அளிக்கும் அடைக்கலமும் பேசப்படுகிறது. மனிதன் நிலையற்றவன், ஆனால் தேவன் என்றென்றைக்கும் நிலைத்தவராக இருக்கிறார் என்பதை கூறுகிறது. இக்கட்டில் நற்சகாயர் என்பதின் பொருள், நெருக்கடியான காலங்களில் தேவன் எப்பொழுதும் நமக்கு துணை புரிபவராக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மனிதன் ஆயுள் நிழல் போல் துரிதமாக கழிகின்றது. இலை உதிர்வைப் போல அவன் நிலை குலைகிறான். ஆயினும் யுகமெல்லாம் நிலைத்திருக்கும் தேவன் நமக்கு அடைக்கலமாயும் நமக்கு உறைவிடமாயும் நமக்கு நிரந்தர ஆதரவாயும் திகழ்கிறார்.